உங்க கேங்ல இப்படி ஒருத்தர் இருந்தா அவனை கண்டிப்பா டேக் பண்ணணும். எங்கேயாச்சும் போய் ஒரு 10 போட்டோ எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட்ல அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டுட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், மச்சான் இதை எடிட் பண்ணி கொடுன்னு. சரி, அதுல ஒரு 5 போட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு மணிக்கூர் இருந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவோம். 1 மணிக்கூர் இல்லை, ஒரு அரை மணிக்கூர் இருந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அவனுக்கு அனுப்பி கொடுப்போம். அனுப்பி கொடுத்தோன்னா தேங்க்ஸ், ஹார்ட், அது இதுன்னு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த பாசம் அன்னைக்கு மட்டும் பயங்கர பாசமா இருக்கும். நல்லா எடிட் பண்ண அந்த 5 போட்டோவை நம்ம அனுப்பியிருப்போம். அனுப்பி கொடுத்துட்டு அவனுக்கு அந்த போஸ்ட் போடுறதுக்கு வேண்டி கேப்ஷனும் எடுத்து கொடுப்போம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கும் சஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளும் போஸ்ட் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு 7 மணிக்கு ஸ்டோரி வரும். போஸ்ட்டை தான் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான்னு பார்த்தா அவன் போட்டிருக்கதே ஸ்டோரி, அதுவும் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு. பாட்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அண்ட் கேப்ஷன் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். சரி, நம்ம டேரெக்டாக அவனுக்கு கால் பண்ணிட்டு, ஏன்டா போஸ்ட் போடல ஸ்டோரி போட்டிருக்கேன்னு கேட்டா, நான் ஸ்டோரிக்கு தான் மச்சான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எப்படி வரும் எப்படி வரும்னு இன்னைக்கு கூட நடந்துச்சு தெரியுமா. நம்மளன்னா சேட்டை காட்டுறேன். இனிமே போட்டோ வீடியோலாம் ஸ்டோரி போடுறதுக்குன்னு கேட்டா கண்டிப்பா எடிட் பண்ணியே தரமாட்டேன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம கிட்ட தான் வருவானுங்க.